ஞான நிலை. தூரந்தூரன் தூரமென்று சொல்லுவார்கள் சோம்பர்கள் பாரும் மெங்குமாய் பரந்த பராபரம் ஊருநாடு காடுமோடி இழன்றுதேடு மூமைகால் நேரதாக உம்முளே எறிந்துணர்ந்து கொள்ளுமே. விளக்கம். இறைவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இல்லை. அவன் அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உடல் உள்ளது என்ற தத்துவப்படி நமக்குள் இருக்கிறான். சோம்பேறித்தனம் என்பது எது? காடு மேடாக அலைவது உடல் உழைப்பாக தெரியலாம். ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி உள்நோக்கி பார்ப்பதுதான் கடினமான காரியம். அதைச் செய்ய தவறிவிட்டு வெளியுலகில் அலைவதையே சிவவாக்கியர் சோம்பல் என்கிறார். நேரதாக அறிதல் இது சுழுமுனை நாடியை குறிப்பதாக கொள்ளலாம். மூச்சு காற்றை இடகலை பிங்களை வழியாக வீணாக்காமல் நேரதாக முதுகெலும்பின் வழியே உச்சிக்கு கொண்டு செல்லும் ஞான யோகத்தையே இது மறைமுகமாக உணர்த்துகிறது. யோக நிலை என்பது கருவியை சீர் செய்வது உடல் மற்றும் மூச்சை கட்டுப்படுத்துதல். ஞான நிலை என்பது கருவியை கொண்டு இலக்கை அடைவது உள்ளுக்குள் இருக்கும் இறைத்தன்மையை உணர்த்தல். சிவவாக்கியர் உம்முளே அறிந்து என்ற சொல்லை 2 பாடல்களிலும் பயன்படுத்துவதன் மூலம் வெளியில் தேடுவதை நிறுத்திவிட்டு உள்ளே திரும்புவதே முக்திக்கு ஒரே வழி என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார்.